பூமியில் வாழும் மனிதர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருந்தது. மனிதன் இறந்த பிறகு என்ன நடக்கும்? நல்லவர்கள் எங்கே செல்கிறார்கள்? தீய செயல்களை செய்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்து புராணங்களில் பல கதைகளும் கருத்துக்களும் கூறப்படுகின்றன. அவற்றில் முக்கியமான ஒன்று யமதர்மராஜன், சித்திரகுப்தன், சொர்க்கம் மற்றும் நரகம் பற்றிய புராண கதை. இது பல புராண மரபுகளில் கூறப்படும் ஆன்மீக கருத்துக்களை அடிப்படையாக கொண்ட கதை. இதன் முக்கியமான நோக்கமே மனிதர்களை பயமுறுத்துதல்ல, நாம் செய்யும் செயல்களுக்கு விளைவுகள் உண்டு, நல்ல செயல்களின் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதே இதன் ஆழமான செய்தியாகும். ஒரு கிராமத்துல தர்மன் என்ற மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு பணக்காரனும் அல்ல, பெரிய அதிகாரியும் அல்ல, சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆனால் அவனிடம் ஒரு நல்ல குணம் இருந்தது. யாராவது உதவி கேட்டால் தன்னால் முடிந்த உதவியை செய்வான். பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு வழங்குவான், முதியவர்களுக்கு உதவுவான், உண்மையை பேச முயற்சி செய்வான். ஆனால் அவன் முழுமையான மனிதன் அல்ல. சில நேரங்களில் அவனுக்கும் கோபம் வரும். சில சமயங்களில் தவறான முடிவுகளும் எடுப்பான். பிறகு தனது தவறை உணர்ந்து மன்னிப்பும் கேட்பான். அவனுடைய வாழ்க்கை இப்படியே சென்று கொண்டிருந்தது. அதே கிராமத்தில் துர்மதி என்ற மற்றொரு மனிதனும் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு பணக்காரன், ஆனால் பிறருக்கு உதவ விரும்பதில்லை. தனது லாபத்திற்காக மற்றவர்களை ஏமாற்றுவான், பலவீனமானவர்களை மதிக்க மாட்டான். தான் செய்த செயல்களுக்கு ஒரு நாள் கணக்கு கேட்கப்படும் என்பதை பற்றி அவன் ஒருபோதும் சிந்திக்கவில்லை. என்னிடம் பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எனக்கு யார் என்ன செய்ய முடியும் என்று பெருமையாக வாழ்ந்தான். காலம் சென்றது. இருவரின் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆனால் மனித வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. ஒரு நாள் தர்மனின் பூமி வாழ்க்கை முடிவடைந்ததாக கதை கூறுகிறது. அதன் பின்னர் அவன் ஆன்மா ஒரு புதிய பயணத்தை தொடங்கியது. புராண மரபுகளில் மனிதனின் வாழ்க்கை பயணம் முடிந்த பிறகு அவரது செயல்களின் கணக்கு கர்மத்தின் அடிப்படையில் ஆராயப்படும் என்று கூறப்படுகிறது. தர்மனின் முன் யமதூதர்கள் தோன்றினர். அவர்கள் அவனை ஒரு நீண்ட பயணத்திற்கு அழைத்து சென்றனர். தர்மன் பயந்தான். நான் எங்கே செல்கிறேன் என்று கேட்டான். அவர்களில் ஒருவர், பயப்படாதே, ஒவ்வொரு உயிரின் செயல்களுக்கும் ஒரு கணக்கு உண்டு, நீ செய்த நன்மையும் தவறும் ஆராயப்படும். தர்மன் அமைதியாக அவர்களுடன் பயணித்தான். அவன் சென்ற பாதை சாதாரணமானதாக இல்லை. அது பூமியில் இருந்த எந்த பாதையும் போல தோன்றவில்லை. சில இடங்களில் அமைதியும் ஒளியும் இருந்தன, சில இடங்களில் இருளும் மர்மமும் இருந்தன. இறுதியாக அவர்கள் ஒரு பெரிய தெய்வீக மண்டபத்தை அடைந்தனர். அதுவே யமலோகம் என்று புராண மரபில் கூறப்படும். அந்த மண்டபத்தின் நடுவில் யமதர்மராஜன் அமர்ந்திருந்தார். அவர் நீதியின் அடையாளமாக கருதப்படுகிறார். அவர் கோபம் கொண்ட அரசராக மட்டும் சித்தரிக்கப்படுவதில்லை. புராண கருத்தில் அவர் ஒவ்வொருவரின் செயல்களுக்கும் தகுந்த விளைவை வழங்கும் நீதிபதி போன்றவர். அவருடைய அருகில் சித்திரகுப்தன் இருந்தார். சித்திரகுப்தன் மனிதர்களின் செயல்களை கணக்கில் வைத்திருப்பவர் என்று புராணங்களில் கூறப்படுகிறது. தர்மன் யமதர்மராஜன் முன் நிற்கிறார். அவன் மனதில் பல எண்ணங்கள் ஓடின. நான் நல்ல மனிதனா? நான் தவறு செய்திருக்கிறானோ? என் வாழ்க்கையின் முடிவு என்ன? அப்போது சித்திரகுப்தன் ஒரு பதிவை திறந்தார். அதில் தர்மனின் வாழ்க்கை முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருந்தது போல கூறப்படுகிறது. அவன் செய்த நற்செயல்கள், அவன் செய்த தவறுகள், அவன் உதவியவர்கள், அவன் மனதை புண்படுத்தியவர்கள், அவன் உண்மையாக இருந்த தருணங்கள், அவன் தவறு செய்த பின்னர் மனம் வருந்திய தருணங்கள், எதுவும் மறைக்கப்படவில்லை. தர்மன் அதிர்ச்சி அடைந்தான். என் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் இங்கே இருக்கிறதா என்று கேட்டான். சித்திரகுப்தன் அமைதியாக பதிலளித்தார். மனிதன் உலகத்திடமிருந்து சில விஷயங்களை மறைக்கலாம், ஆனால் தன்னுடைய செயல்களின் விளைவுகளிலிருந்து எப்போதும் தப்ப முடியாது. சித்திரகுப்தன் தர்மன் செய்த நற்செயல்களை வாசிக்க தொடங்கினார். ஒரு நாள் பசியுடன் இருந்த ஒரு முதியவருக்கு அவன் உணவு வழங்கியிருந்தான். அந்த நேரத்தில் தர்மன் அதை ஒரு பெரிய செயலாக நினைக்கவில்லை. பசியுடன் இருக்கிறார், என்னால் முடிந்த உதவி செய்கிறேன் என்று மட்டுமே நினைத்தான். மற்றொரு நாள் ஒரு ஏழை குழந்தையின் கல்விக்கு சிறிய உதவி செய்திருந்தான். மற்றொரு சமயம் தவறு செய்த ஒருவரை பழிவாங்காமல் மன்னித்திருந்தான். யமதர்மராஜன் கூறினார், நன்மை என்பது பெரிய செயலில் மட்டுமில்லை, யாருக்கும் தெரியாமல் செய்யப்படும் சிறிய உதவியிலும் நன்மை இருக்கிறது. தர்மன் தலை குனிந்தான். பின்னர் சித்திரகுப்தன் அவன் செய்த தவறுகளையும் கூறினார். சில நேரங்களில் கோபத்தில் கடுமையாக பேசியிருந்தான். ஒருவரை தவறாக புரிந்து கொண்டு மனதை புண்படுத்தியிருந்தான். சில சந்தர்ப்பங்களில் தனது நலனுக்காக மற்றவர்களின் உணர்வுகளையும் பற்றி சிந்திக்காமல் இருந்திருந்தான். தர்மன் அமைதியாக நின்றான். ஆம், நான் தவறு செய்திருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டான். யமதர்மராஜன் கூறினார், தவறு செய்யாத மனிதன் யாருமில்லை, ஆனால் தவறை உணர்ந்து திருத்திக் கொள்வது மிக பெரிய மாற்றம். அதன் பின் தர்மனுக்கு ஒரு அமைதியான ஒளிமிகுந்த உலகம் காட்டப்பட்டது. புராண மரபுகளில் இதை சொர்க்கலோகம் என்று கூறுகின்றனர். அங்கு மகிழ்ச்சி, அமைதி மற்றும் தெய்வீக ஒளி நிறைந்திருந்தது என்று கதைகள் விவரிக்கின்றன.
அங்கு சென்ற தர்மன் வியப்புடன் பார்த்தான். இதுதான் சொர்க்கமா என்று கேட்டான். ஒரு தெய்வீக குரல் கூறியது, சொர்க்கம் என்பது நல்ல கர்மத்தின் பலனை அனுபவிக்கும் நிலை என்று புராணங்கள் கூறின. தர்மன் அங்கு பல ஆன்மாக்களை பார்த்தான். அவர்கள் பூமியில் செய்த நல்ல செயல்களின் பலனை அனுபவிப்பதாக கூறப்பட்டது. ஆனால் அவனுக்கு ஒரு கேள்வி எழுந்தது. இங்கே அனைவரும் நிரந்தரமாக இருப்பார்களா? அப்போது அவனுக்கு பதில் கிடைத்தது. கர்மத்தின் பலன்கள் பற்றிய புராண கருத்துக்கள் பல்வேறு மரபுகளில் வேறுபடுகின்றன. சொர்க்கம் என்பது நல்ல செயல்களின் பலனுடன் தொடர்புடைய ஒரு நிலையாக பல இந்து மரபுகளில் விவரிக்கப்படுகிறது. கர்மத்தின் பலன்கள் பற்றிய புராண கருத்துக்கள் பல்வேறு மரபுகளில் வேறுபடுகின்றன. சொர்க்கம் என்பது நல்ல செயல்களின் பலனுடன் தொடர்புடைய ஒரு நிலையாக பல இந்து மரபுகளில் விவரிக்கப்படுகிறது. இதன் மூலம் தர்மன் ஒரு விஷயத்தை உணர்ந்தான். நல்ல செயல்களை செய்வது வெறும் பலனை பெறுவதற்காக மட்டுமல்ல, நன்மை செய்வது மனித மனத்தையும் உலகத்தையும் நல்லதாக்குகிறது. இதற்கிடையில் துர்மதியின் பூமி வாழ்க்கை முடிந்தது. அவனும் யமலோகத்திற்கு அழைத்து வரப்பட்டான். ஆனால் அவன் இன்னும் தன்னுடைய பழைய அகந்தையுடன் இருந்தான். நான் பெரிய மனிதன், என்னிடம் நிறைய செல்வம் இருந்தது, எனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நினைத்தான். அவன் யமதர்மராஜன் முன் நின்றான். சித்திரகுப்தன் அவனுடைய வாழ்க்கை கணக்கை திறந்தார். அதில் பல செயல்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. ஏழை ஒருவரின் பணத்தை ஏமாற்றி எடுத்தது, உதவி கேட்டவரை அவமதித்தது, தனது லாபத்திற்காக பொய் சொன்னது, தவறு செய்தும் அதை ஒப்புக்கொள்ள மறுத்தது, தனக்கு அதிகாரம் இருந்ததால் மற்றவர்களை துன்புறுத்தியது. இவற்றை கேட்ட துர்மதி கோபமடைந்தான். இவையெல்லாம் என் வாழ்க்கை, நான் விரும்பியது போல வாழ்ந்தேன் என்று கத்தினான். அப்போது யமதர்மராஜன் அமைதியாக கூறினார், சுதந்திரம் என்பது எதை வேண்டுமானாலும் செய்வதற்கான உரிமை மட்டுமல்ல, நாம் செய்யும் செயல்களின் விளைவுகளையும் ஏற்கும் பொறுப்பாகும். இந்த வார்த்தைகள் துர்மதியின் மனதில் ஆழமாக பதிந்தன. புராணங்களில் நரகம் என்பது பல்வேறு பெயர்களாலும் நிலைகளாலும் விவரிக்கப்படுகிறது. சில புராணங்களில் மனிதன் செய்த தீய செயல்களுக்கு ஏற்ப பல்வேறு நரக நிலைகளை கூறப்படுகின்றன. இந்த கதையில் நரகத்தை ஒரு பயங்கரமான காட்சியாக மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. நாம் செய்த தவறுகளின் விளைவுகளை உணர்ந்து அதிலிருந்து பாடம் கற்கும் நிலையாகவும் அதன் ஆன்மீக பொருளை புரிந்து கொள்ளலாம். துர்மதி ஒரு இருண்ட நிலைக்கு அழைத்து செல்லப்பட்டான். அங்கே அவன் தனது வாழ்க்கையில் பிறருக்கு ஏற்படுத்திய துயரங்களை உணர்ந்தான். தான் ஏமாற்றியவர்களின் வேதனை, தான் அவமதித்தவர்களின் மனக்காயம், தான் செய்த செயல்களால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை, அவற்றை உணர்ந்த போது அவனுடைய அகந்தை மெதுவாக உடைந்தது. அவன் முறையாக உண்மையான வருத்தத்தை உணர்ந்தான். நான் செய்தது தவறு என்று கூறினான். அந்த தருணத்தில் அவனுக்குள் மாற்றம் தொடங்கியது. இதுவே இந்த கதையின் முக்கியமான செய்தி. தண்டனையின் நோக்கம் வெறும் பயத்தை ஏற்படுத்துவது அல்ல, தவறை உணர்ந்து மாற்றமடைவதே உயர்ந்த நோக்கம். தர்மனும் துர்மதியும் யமதர்மராஜன் முன் நின்றனர். அப்போது யமதர்மராஜன் இருவரையும் பார்த்து கூறினார், பூமியில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைதான் உங்களுடைய உண்மையான செல்வம். பணம், வீடு, அதிகாரம் ஆகியவை ஒரு காலம் வரை உங்களுடன் இருக்கும். ஆனால் நீங்கள் பிறரிடம் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பது உங்கள் வாழ்க்கையின் உண்மையான அடையாளமாக இருக்கும். தர்மர் கேட்டான், ஒரு மனிதன் தவறு செய்தால் அவனுக்கு மீண்டும் நல்ல மனிதனாக மாற வாய்ப்பு இருக்கிறதா? யமதர்மராஜன் பதிலளித்தார், மனிதன் உயிருடன் இருக்கும் வரை மாற்றம் செய்யும் வாய்ப்பு இருக்கிறது. தவறை உணருங்கள், மன்னிப்பு கேளுங்கள், முடிந்தால் செய்த தவறை சரி செய்யுங்கள், பிறகு நல்ல பாதையில் நடக்க தொடங்குங்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட துர்மதி கண் கலங்கினான். பூமியில் இருந்தபோது அவனுக்கு பல வாய்ப்புகள் இருந்தன, ஆனால் அவன் அவற்றை பயன்படுத்தவில்லை. இப்போது அவன் தனது வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டான். இந்த புராண கதையை வெறும் பயங்கரமான கதையாக பார்க்கக்கூடாது. இதில் ஒரு ஆழமான வாழ்க்கை பாடம் உள்ளது. சொர்க்கம் என்பது நன்மையின் அடையாளம், நரகம் என்பது தவறான செயல்களின் விளைவுகளை உணர்த்தும் அடையாளம். நாம் தினமும் செய்யும் சிறிய செயல்களுக்கும் முக்கியத்துவம் உள்ளது. ஒருவரிடம் அன்பாக பேசுவது ஒரு நல்ல செயல், பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது ஒரு நல்ல செயல், தவறு செய்தால் மன்னிப்பு கேட்பது ஒரு நல்ல செயல், பிறருடைய துயரத்தை பார்த்து உதவுவது ஒரு நல்ல செயல். அதே போல பிறரை ஏமாற்றுவது தவறு, தேவையில்லாமல் ஒருவரை துன்புறுத்துவது தவறு, பலவீனமானவர்களை அவமதிப்பது தவறு, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது தவறு. ஒருவரின் கண்ணீருக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்பதை இந்த கதை நினைவூட்டுகிறது. கர்மா என்றால் வெறும் தண்டனை மட்டுமல்ல, நாம் செய்யும் செயல்களுக்கு அதன் விளைவுகளுக்கும் உள்ள தொடர்பு என்று எளிமையாக புரிந்து கொள்ளலாம். நல்ல செயல் நல்ல விளைவுகளை உருவாக்கலாம், தீய செயல் துன்பத்தை ஏற்படுத்தலாம். சில நேரங்களில் நாம் செய்த செயல்களின் விளைவு உடனடியாக தெரியாது. ஆனால் ஒவ்வொரு செயலும் நமது வாழ்க்கையிலும் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு நல்ல வார்த்தை ஒருவருக்கு நம்பிக்கை அளிக்கலாம், ஒரு கடுமையான வார்த்தை ஒருவரின் மனதை புண்படுத்தலாம்.
அதனால் நமது செயல்களில் பொறுப்பு இருக்க வேண்டும். தர்மன் தனது வாழ்க்கையின் நல்ல செயல்களின் அர்த்தத்தை உணர்ந்தான். துர்மதி தனது தவறுகளை உணர்ந்தான். யமர் தர்மராஜன் கூறிய கடைசி வார்த்தைகள் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருந்தன. மனிதன் எவ்வளவு செல்வத்தை சேர்த்தான் என்பது முக்கியமல்ல, அவன் எவ்வளவு நன்மையை உலகில் விட்டு சென்றான் என்பதே முக்கியம். இந்த சொர்க்கம் மற்றும் நரகம் பற்றிய இந்த புராண கதை நமக்கு பயத்தை மட்டும் சொல்லவில்லை, நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் முக்கியமானது என்று சொல்கிறது. நல்லதே செய்ய நாளை வரை காத்திருக்க வேண்டியதில்லை. இன்றே ஒருவருக்கு உதவலாம், இன்றே மன்னிப்பு கேட்கலாம், இன்றே கோபத்தை குறைக்கலாம், இன்றே உண்மையின் வழியில் நடக்கலாம். ஏனெனில் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி நாம் எவ்வளவு பணம் சம்பாதித்தோம் என்பதில் இல்லை, நாம் எவ்வளவு அன்பாக வாழ்ந்தோம், எவ்வளவு நன்மை செய்தோம், எத்தனை மனிதர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினோம் என்பதில்தான் உள்ளது.